யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி இதே குளித்தலையில தான் போய் அவர் பேசுறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த காலத்துல பேசும்போது இவர் செந்தில் பாலாஜி யாரு, இவர்கிட்ட கேட்டுக்கு ஜெயலலிதா அம்மையார் போனதுக்கு அப்புறம் முதல்வர் லிஸ்ட்ல இவர் பேரும் இருந்துச்சு. இவர் வந்து ஆள் கடத்தல் பண்றாருன்னு பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆள் கடத்தல் பண்றாங்க, அந்த கோகுல்ங்கிற ஆள், அந்த பையன் இப்போ எங்க இருக்கானே தெரியல. அதே மாதிரி பஸ் டிக்கெட் அந்த மெஷின் வாங்க, வெண்டர் மெஷின் வாங்குறதுல ஊழல், அதை நான் தான் சட்டசபையிலேயே நான் வந்து பிரகடனப்படுத்துறேன். செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் அவர் வந்து இந்த மாவட்டத்தை அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு. இவங்க ஆள் கடத்தலும் ஊழல்வாதிகளும். அப்ப இன்னைக்கு வந்து இவங்க வந்து பாரதிய ஜனதாவை பார்த்து வாஷிங் மிஷின்றாங்களே. அண்ணன் இப்ப செந்தில் பாலாஜி எதுல போட்டு வெளுத்தெடுத்தாங்க? தியாகி செந்தில் பாலாஜின்னு கூப்பிட்டாரு முதல்ல, ஞாபகம் இருக்கா? ஜெயிலுக்கு போயிட்டு 400 நாள் இருந்துட்டு வந்தாரு. அப்போ தியாகி செந்தில் பாலாஜின்னார்ல. ஆனா அதே தியாகி செந்தில் பாலாஜி தானே நீங்க வந்து ஊழல்வாதி ஆள் கடத்தல்னு பேசுனீங்களே. நீங்க ஆள் கடத்தல்ங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான செக்ஷன் இல்லையா? அப்ப அதுல எல்லாம் நீங்க செந்தில் பாலாஜியை வந்து தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து அவர் பாசமானவர், நேசமானவர், பற்றானவர். அவர் வந்து கோடு போட்டா ரோடு, பார்த்திபன் தான் ஒரு படத்துல சொல்லுவார், கோடு போட்டா ரோடுனா இது சொல் பேச்சு கேளாமின்பார். கோடு போட சொன்னா வெறும் கோடு மட்டும் போடு. அதுதான் எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு, கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றுக்கிட்டாரு அவரு அப்படின்னு அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு.